வணக்கம். இன்றைய காணொலியில் 13 முதல் 15 மாத குழந்தைகளின் வளர்ச்சியை மேம்படுத்த நவசேத்னாவில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாடுகளை பற்றி கற்றுக்கொள்வோம். 16வது முறை வீட்டில் சந்திக்க செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கவும். வீட்டில் சந்திக்கும் போது 13 முதல் 15 மாத குழந்தைகளுக்கேற்ற வளர்ச்சி நிலைகள் பற்றி பெற்றோர்களுக்கு முதலில் விளக்கவும். பின்னர் இந்த காணொலியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அடிப்படையிலான எளிதான செயல்பாடுகளை அந்த குழந்தையுடன் சேர்ந்து செய்து காட்டுங்கள். இதை செய்து காட்டிய பின்பு இந்த விளையாட்டுகளை பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களையும் தினமும் குழந்தையுடன் விளையாட ஊக்குவிக்கவும். இந்த செயல்பாடுகளின் மூலம் 18 மாத குழந்தைகளால் பொதுவாக பின்வரும் செயல்களை செய்ய இயலும். தாமாக எழுந்து நடக்க முடியும், கையை அசைப்பது, கை தட்டுவது போன்ற பல்வேறு சைகைகளை செய்வார்கள். பொருட்களை பெட்டிகளில் வைக்க முடியும், புத்தகத்தில் உள்ள பொதுவான பொருட்களின் பெயரை சொல்லவும் படங்களை அடையாளம் காணவும் முடியும். இந்த செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தைகள் இந்த வளர்ச்சிகளை அடைய பராமரிப்பவர்களால் உதவ முடியும். நவசேத்னாவின் கூற்றுப்படி குழந்தை 13 மாத காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்: குழந்தைகள் பேச முயற்சி செய்வார்கள், சிறிய சவால்களை எதிர்கொள்ளுதல், சுயமாக சாப்பிட முயற்சிப்பார்கள், வீட்டில் உள்ளவற்றை ஆராய்ந்து குடும்பத்துடன் தொடர்பு கொள்வார்கள். 14 மாத காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்: ஒளிந்து விளையாடுதல், சொல்வதை கேட்பார்கள், தாளம் தட்டுதல், சமையலறை விளையாட்டு. 15 மாத காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்: பாடலை ஒலிக்கச் செய்து நிறுத்துதல், விலங்குகளின் ஓசைகளை எழுப்பச் சொல்லுதல், மாவுடன் விளையாடுதல், சோறு ஊட்டி விளையாடுதல். விலங்குகளின் ஓசைகளை எழுப்பச் சொல்லி விளையாடுவதன் மூலம் குழந்தையின் கேட்கும் திறன் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை இந்த தாய் எவ்வாறு வலுப்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். நாய் எப்படி சத்தம் போடும் சொல்லு, உஃப் உஃப். அப்புறம் பூனை எப்படி சத்தம் செய்யும், மியாவ் மியாவ். நீ சொல்லு. இந்த எளிய செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தையின் முதல் 3 ஆண்டு கால வளர்ச்சிக்கு பராமரிப்பவர்களால் நிச்சயமாக உதவ முடியும்.